வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த உலகம் யாரை கண்டு பயப்படும் தெரியுமா? ஓயாமல் சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பவனை பார்த்தல்ல, மௌனமாக தன் வேலையை பார்த்து கொண்டிருப்பவனை பார்த்துதான் இந்த உலகம் நடுங்கும். நாம என்ன நினைக்கிறோம்னா, எல்லா இடத்திலையும் வாயை திறந்து பதில் சொன்னாதான் நமக்கான மரியாதை கிடைக்கும்னு. ஆனா அதுதான் தப்பு. ஒரு குடம் தண்ணீரை விட அலைமோதும் கடலின் ஆழத்தில் இருக்கும் அமைதிதான் அதிக சக்தி வாய்ந்தது. கத்துறவனுக்குள்ள வெறும் காற்றுதான் இருக்கும், ஆனால் அமைதியாய் இருப்பவனுக்குள்ள ஒரு பெரிய சுனாமி உருவாகி கொண்டிருக்கும் என்பதை மறக்காதீர்கள். மக்களே, நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு சிறிய யோசனை வந்த உடனேயே, ஒரு சிறு முன்னேற்றம் கிடைத்த உடனேயே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறார்கள். நான் இதை செய்ய போகிறேன், நான் அந்த உயரத்தை தொடப்போகிறேன் என்று வாயால் வடை சுடுகிறார்கள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு உண்மையான வேட்டைக்காரன் சத்தம் போட்டுக்கொண்டு காட்டிற்குள் நுழைய மாட்டான். அவன் காலடி சத்தம் கூட கேட்காதபடி மௌனமாக பதுங்குவான். எப்போது தெரியுமா அவன் சத்தம் போடுவான்? தன் இரையை வீழ்த்திவிட்டு அதன் மீது ஏறி நின்று வெற்றி கர்ஜனை செய்யும் போதுதான் அவன் வாய் திறப்பான். இந்த வீடியோவில் வெற்றி பெற துடிப்பவர்கள் எந்த 7 இடங்களில் அமைதியாக இருக்கணும்னு பார்க்க போறோம். நல்லா யோசித்து பாருங்கள். நம் பக்கத்துல இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்களா கூட இருப்பாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியா இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட வெற்றியை சொல்லுவாங்க. அப்பதான் நமக்கே ஆச்சரியமா இருக்கும், இவ்வளவு நாளா அமைதியா இருந்தானே என்று நினைப்போம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? வெற்றியை தொடுவதற்கு முன்பே மூச்சு திணற திணற பேசுகிறோம். இதனால் என்ன நடக்கிறது? உங்கள் இலக்கை நோக்கி ஓட வேண்டிய அந்த வெறி உங்கள் பேச்சிலேயே செலவாகி விடுகிறது. உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். மௌனம் என்பது பேச தெரியாதவர்களின் மொழி அல்ல, அது அறிவாளிகளின் ஆயுதம். ஒரு சிற்பி சிலையை செதுக்கும் போது யாரிடமாவது பேசிக் கொண்டிருப்பானா? இல்லை. ஒரு விஞ்ஞானி புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கும் போது மேடையில் நின்று கத்திக் கொண்டிருப்பானா? இல்லவே இல்லை. அவர்கள் அந்த மௌனத்தில் தங்களை செதுக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் நமக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா இடத்திலும் வாயை திறந்து ஏதோ ஒன்றை பேசுகிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எங்கே பேச வேண்டும் என்பதை விட எங்கே மௌனமாக இருக்கணும்னு கத்துக்கிறீங்களோ அன்றுதான் நீங்கள் வெற்றியாளனாக மாறுகிறீர்கள். மௌனம் என்பது வெறும் வாயை மூடுவதல்ல, அது உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் இலக்கின் மீது குறிவைப்பது. அடுத்த 15 நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகும் அந்த 7 இடங்களை நான் சொல்ல போகிறேன். இந்த 7 இடங்கள் எவை? எங்கே நீங்கள் உங்கள் நாவை கட்டி போட்டு உங்கள் உழைப்பை தட்டி எழுப்ப வேண்டும்? இதை கேட்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு உறுதிமொழி கொடுங்கள். நீங்கள் சாதாரண மனிதர்களாக வாழ பிறந்தவர்கள் அல்ல, நீங்கள் சாதனையாளர்களாக சரித்திரம் படைக்க பிறந்தவர்கள். உங்கள் நரம்புகளில் ஓடுவது இரத்தம் அல்ல, அது வெற்றியின் நெருப்பு. இப்போது நீங்கள் அடைய நினைக்கும் அந்த பெரிய லட்சியத்தை ஒரு நிமிடம் ஆழ் மனதில் நினைத்து பாருங்கள். அதை உடனே கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் லட்சியம் என்னவென்று பொது வழியில் சொல்லும் போது அதை அடைய வேண்டும் என்ற வெறி அதிகரிக்கும். இதை படிக்கும் மக்களுக்கும் அதே ஆர்வம் வரும். உங்கள் லட்சியம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த லட்சியத்தை அடைய வேண்டுமானால் நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மௌனம். வாருங்கள், மௌனத்தின் ரகசிய பாதைக்குள் செல்வோம். மௌனம் எப்படி உங்களை ஒரு மாவீரனாக மாற்றப் போகிறது என்பதை பார்ப்போம். வெற்றி பெற துடிப்பவர்கள் அமைதி காக்க வேண்டிய முதல் ரகசியம் உன் கனவுகள் மற்றும் இலக்குகள். மக்களே, உங்கள் வெற்றி கோட்டையின் முதல் அஸ்திவாரமே உங்கள் கனவுகளை பற்றி நீங்கள் காக்கும் மௌனம்தான் என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டு யாருக்கும் தெரியாமல் இருட்டில் மௌனமாக இருக்கும் வரைதான் அது ஒரு மாபெரும் விருட்சமாக வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் அடிக்கடி தோண்டி பார்த்து கொண்டிருந்தால் அது செத்து போகும். அதேபோல்தான் உங்கள் லட்சியங்களும். உங்களுக்குள் ஒரு மாபெரும் கனவு உதித்தவுடன் ஒரு புதிய தொழில் தொடங்கவோ அல்லது ஒரு உயர்ந்த பதவியை அடையவோ நீங்கள் திட்டம் தீட்டியவுடன் உங்கள் நரம்புகளில் ஒரு மின்சாரம் பாயும், ஒரு வெறி பிறக்கும்.
அந்த சக்தியைத்தான் நீங்கள் உங்கள் உழைப்பாக மாற்ற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த நெருப்பை அணைக்கும் விதமாக உடனே உங்கள் நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ அல்லது சமூக வலைதளங்களிலோ அதை பற்றி தம்பட்டம் அடிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் இலக்கை பற்றி பிறரிடம் சொல்லும்போது உங்கள் மூளையில் சோஷியல் ரியாலிட்டி எனப்படும் ஒரு மாயை உருவாகும். அதாவது அந்த செயலை செய்து முடிப்பதற்கு முன்பே பிறர் தரும் பாராட்டுகளையும் அங்கீகாரத்தையும் பெற்று நீங்கள் ஏதோ சாதித்து விட்டது போன்ற ஒரு போலியான திருப்தியை உங்கள் ஆழ்மனதிற்கு கொடுக்கும். இதனால் அந்த இலக்கை அடைய வேண்டிய உண்மையான உழைப்பும் வெறியும் பாதியாக குறைந்து போகும். உங்கள் லட்சியம் என்பது உங்கள் இதயத்தின் கருவறையில் பூட்டி வைக்கப்பட்ட ரகசியமாக இருக்க வேண்டும். அது ஒரு எரிமலையைப் போல உங்களுக்குள் கொதித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த உஷ்ணம் உங்களை தூங்கவிடக்கூடாது, உங்களை ஓடிக்கொண்டே இருக்க செய்ய வேண்டும். ஆனால் அதை வாயை திறந்து பிறரிடம் சொல்லும் போதே அந்த எரிமலையின் வெப்பம் வெளியேறி அது வெறும் சாம்பலாகி விடுகிறது. உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்கள் கனவை கேட்டு பாராட்டலாம் அல்லது ஏளனம் செய்யலாம். இந்த இரண்டுமே ஆபத்தானவை. பாராட்டு உங்களை சோம்பேறியாக்கும், ஏளனம் உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கும். இப்படி ஒரு நம்பிக்கை சிதைவுக்கு ஏன் காது கொடுக்க வேண்டும்? ஒரு உண்மையான சிங்கம் தன் வேட்டை திட்டத்தை நரிகளிடம் ஆலோசிப்பதில்லை. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பது உங்கள் செயலில் தெரிய வேண்டுமே தவிர உங்கள் பேச்சில் அல்ல. உலகம் உங்களை கேட்கட்டும், இவன் எப்படி இவ்வளவு அமைதியாக இருந்துவிட்டு இவ்வளவு பெரிய வெற்றியை அடைந்தான் என்று ஆச்சரியத்தில் உறைந்து போகட்டும். நீங்கள் இருட்டில் வேலை செய்யுங்கள், உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் ஜெயித்து நிற்கும் போது அந்த வெற்றியின் வெளிச்சம் உங்களை பார்த்து சிரித்தவர்களின் கண்களை கூச வைக்க வேண்டும். ரகசியம் காக்க தெரியாதவன் ஒரு போர் வீரனாக இருக்கவே தகுதியற்றவன். உங்கள் லட்சியங்களை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் புதைத்து வையுங்கள். காலம் கனிந்து நீங்கள் அந்த சிகரத்தை தொடும்போது உங்கள் மௌனம் கலைந்து இந்த உலகமே அதிரும் வகையில் ஒரு இடியாக உங்கள் வெற்றி செய்தி இறங்கும். அதுவரை உங்கள் நாவை கட்டி போட்டு உங்கள் கைகளை வேலை செய்ய விடுங்கள். இதுவே ஒரு வெற்றியாளனின் முதல் ரகசியம். இரண்டாவது ரகசியம்: தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் விவாதங்கள். மக்களே, ஒரு வெற்றியாளன் தன் நேரத்தை விட தன் ஆற்றலை மிக உயர்ந்ததாக கருதுவான். ஆனால் அறிவு குறைந்த மனிதர்களோ தங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களிலும் தகுதியே இல்லாத மனிதர்களிடமும் போய் நான் சொல்வதுதான் சரி என்று மல்லுக்கட்டி தங்கள் ஆன்ம பலத்தை வீணடிக்கிறார்கள். நீங்கள் ஒருவனோடு விவாதம் செய்கிறீர்கள் என்றால் அங்கே உங்கள் அறிவு வெற்றி பெறப் போவதில்லை. மாறாக உங்கள் ஈகோ எனும் அகங்காரம்தான் சண்டையிடுகிறது என்பதை உணருங்கள். அந்த அகங்காரத்தின் பசியை தீர்ப்பதற்காக உங்கள் பொன்னான நேரத்தையும் மன நிம்மதியையும் ஏன் அடகு வைக்கிறீர்கள்? இந்த உலகில் சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றியும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் உலகத்துக்கே தாங்கள்தான் ஆசான் என்பது போல பேசுவார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் உண்மையை சொல்லி புரிய வைக்க நினைப்பது ஒரு பாறாங்கல்லின் மீது முட்டிக்கொள்வதற்கு சமம். அது பாறையை உடைக்காது, உங்கள் தலையைத்தான் சிதைக்கும். ஒரு சிங்கத்திற்கு ஒரு சாதாரண நாயுடன் சண்டை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? சிங்கம் தன் தரத்தை ஒருபோதும் குறைத்துக் கொள்ளாது. அது ஒரு புன்னகையோடு கடந்து போகும். அந்த மௌனம்தான் அந்த நாய்க்கு தரப்படும் மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ஓடும்போது உங்கள் மீது கல்லெறியும் ஒவ்வொருவன் மீதும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் இலக்கை ஒருபோதும் அடைய முடியாது. மாறாக அந்த கற்களை எல்லாம் சேகரித்து உங்கள் வெற்றி கோட்டையை கட்டுவதற்கு பயன்படுத்துங்கள். விவாதம் என்பது ஒரு இருண்ட குகை போன்றது. அதற்குள் நீங்கள் நுழையும் போது உங்கள் நிதானத்தை இழக்கிறீர்கள். உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை நிலைகுலைய செய்வதுதான் உங்கள் எதிரியின் முதல் தந்திரமாக இருக்கும். அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை பயமுறுத்தட்டும். இவன் ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கிறான் என்று அவர்கள் குழப்பத்தில் ஆளட்டும். அந்த மர்மமே உங்களை ஒரு பலசாலி மனிதனாக இந்த உலகிற்கு அடையாளம் காட்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு துப்பாக்கி தோட்டா போன்றது.
அதை ஒரு தகுதியற்றவன் மீது வீசி ஏன் வீணாக்க வேண்டும்? உங்கள் லட்சியத்திற்கு தடையாக இருக்கும் எந்த ஒரு விவாதமும் உங்களுக்கு தேவையற்றதுதான். எனவே எங்கே அமைதியாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்கள் புத்திசாலித்தனத்தின் அடையாளம். யாராவது உங்களை தப்பாக பேசுகிறார்களா? யாராவது ஒரு தப்பான கருத்தை சொல்லி உங்களை சீண்டுகிறார்களா? அங்கிருந்து மௌனமாக நகர்ந்து விடுங்கள். அந்த மௌனம் ஒரு சாட்டை அடியாக அவர்களின் முகத்தில் விழட்டும். உங்கள் வெற்றியை பார்த்து இந்த உலகம் வியந்து நிற்கும்போது, அன்றைக்கு உங்களோடு சண்டைக்கு வந்தவர்கள் எல்லாம் உங்கள் முன்னால் தலைகுனிந்து நிற்பார்கள். அந்த ஒரு நொடிதான் நீங்கள் கொடுக்க போகும் உண்மையான பதிலடி. அதுவரை உங்கள் வாயை மூடிக்கொண்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் மௌனம் உங்கள் வெற்றிக்கான ஒரு தவமாக இருக்கட்டும். மூன்றாவது ரகசியம், உன்னுடைய அடுத்த நகர்வு. மக்களே, உங்கள் அடுத்த அடி எது என்பதை உங்கள் நிழல் கூட அறியக்கூடாது. சதுரங்க விளையாட்டை ஒரு முறை கூர்ந்து கவனித்திருக்கிறீர்களா? ஒரு தேர்ந்த ஆட்டக்காரன் தன் மந்திரியை எங்கே நகர்த்தப் போகிறான், தன் குதிரையை வைத்து எப்போது செக் வைக்கப் போகிறான் என்பதை வாயை திறந்து கத்திக் கொண்டிருப்பானா? அப்படி அவன் ஒரு முறை சொன்னால் கூட அந்த ஆட்டத்தில் அவன் தோற்று போவான் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் வாழ்க்கை போராட்டத்தில் மட்டும் நாம் ஏன் அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்கிறோம்? நீங்கள் என்ன பிளான் பண்ணுகிறீர்கள்? அடுத்து எந்த தொழிலில் முதலீடு செய்ய போகிறீர்கள்? உங்கள் அடுத்த நகர்வு எந்த திசையில் இருக்கப் போகிறது என்பதை ஏன் ஊர் முழுக்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் எதிரிக்கும் சரி, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் சரி, உங்கள் வெற்றியின் செய்தி மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர நீங்கள் அதை நோக்கி போகும் சத்தம் ஒருபோதும் கேட்கவே கூடாது. நீங்கள் அமைதியாக இருக்கும் வரைதான் உங்கள் பலம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. நீங்கள் வாயை திறந்து உங்கள் அடுத்த திட்டத்தை சொல்லிவிட்டால் உங்களை எப்படி தடுக்கலாம், உங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்கலாம் என்று மற்றவர்கள் யோசிக்க நீங்களே வழி சொல்லிக் கொடுத்து விடுகிறீர்கள். ரகசியம் காக்க தெரியாதவன் ஒரு போர் வீரனாக இருக்கவே தகுதியற்றவன். ஏனென்றால் ஒரு போர்க்களத்தில் தளபதியின் அடுத்த கட்ட நகர்வு எதிரிக்கு தெரிந்தால் அந்த படை அழிந்து போகும். பல பேர் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நான் இதை செய்ய போகிறேன், இன்னும் ஒரு மாசத்தில் பாரு நான் எங்கே இருக்கப் போகிறேன் என்று. ஆனால் அந்த ஒரு மாசம் இல்ல, ஒரு வருடம் கழித்து பார்த்தாலும் கூட அவர்கள் அங்கேயேதான் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களின் மொத்த எனர்ஜியும் பேச்சிலேயே தீர்ந்து போயிருக்கும். நிஜமான டார்க் ஹார்ஸ் என்றால் என்ன தெரியுமா? பந்தயத்தில் கடைசி வரை அவன் எங்கே இருக்கிறான் என்றே தெரியாது. ஆனால் பினிஷிங் பாயிண்டில் எல்லாரையும் முந்திக்கொண்டு முதலிடத்தில் வந்து நிற்பான். அதுதான் கெத்து. அந்த ஆச்சரியம்தான் உங்கள் அடையாளமாக இருக்க வேண்டும். இருட்டில் உட்கார்ந்து வியூகம் அமைப்பதே ஒரு தலைவனுக்கு அழகு. உலகம் தூங்கும் போது நீங்கள் உழையுங்கள். எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அமைதியாக அடியெடுத்து வையுங்கள். நீங்கள் ஜெயித்து நிற்கும் போது இது எப்போது நடந்தது, இவன் எப்போ இதை செய்தான் என்று இந்த உலகம் ஆச்சரியத்தில் மிரண்டு போய் நிற்க வேண்டும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை காட்டிக் கொடுக்கிற ஒற்றனை போன்றது. அந்த ஒற்றனை சரியாக கையாளுங்கள். உங்கள் அடுத்த அடி ஒரு ரகசியமாக இருக்கட்டும். ஆனால் அந்த அடியின் தாக்கம் ஒரு நிலநடுக்கமாக இருக்க வேண்டும். அமைதியாக நகருங்கள், ஆனால் ஆக்கிரோஷமாக செய்யுங்கள். உங்கள் மௌனம் உங்கள் திட்டங்களுக்கு கவசமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி அந்த திட்டங்களின் சாட்சியாக இருக்கட்டும். வதந்திகள் மற்றும் புறம் பேசுதல். மக்களே, ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக உங்கள் இதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் அவர்களின் தோல்விகளை பற்றியும் இழிவாக பேசிக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தில் நீங்களும் ஒருவனாக அமர்ந்திருந்தால் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருக்கவே தகுதியற்ற ஒரு சாதாரண மனிதன் என்றுதான் அர்த்தம். வெற்றியாளர்கள் எப்போதுமே புதிய ஐடியாக்களை பற்றியும் உலகத்தை மாற்றும் சிந்தனைகளை பற்றியும் தங்கள் இலக்குகளை பற்றியும் பேசுவார்கள். ஆனால் தோல்வியாளர்கள் எப்போதும் மற்ற மனிதர்களை பற்றியும் அவர்களின் குறைகளை பற்றியும் மட்டுமே பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்கிற வெறி இருந்தால் மற்றவன் என்ன செய்கிறான்,
அவன் வீட்டில் என்ன சண்டை நடக்கிறது, அவன் எங்கே சறுக்கினான் என்கிற குப்பைகளை எல்லாம் உங்கள் மூளைக்குள் ஏற்றவே மாட்டீர்கள். ஏன் அந்த இடத்தில் நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டும் தெரியுமா? ஒருவனை பற்றி உங்களிடம் தப்பாக பேசிக் கொண்டிருக்கும் அதே வாய் நீங்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்த அடுத்த நிமிடம் உங்களை பற்றியும் மற்றவனிடம் தப்பாகத்தான் பேசும். வதந்திகள் என்பது ஒரு கொடிய விஷம் போன்றது. அந்த விஷத்தை மற்றவர்களுக்கு பரிமாறும் ஒருவனோடு நீங்கள் நட்பு வைத்துக் கொண்டால் அந்த விஷம் ஒரு நாள் உங்களையும் அழித்துவிடும். ஒரு மனிதனின் தரத்தை அவன் பேசும் வார்த்தைகளை விட அவன் மற்றவர்களை பற்றி பேசாமல் காக்கும் அந்த புனிதமான மௌனத்தை வைத்துத்தான் எடை போட வேண்டும். மற்றவன் வாழ்க்கையை தோண்டி துருவி பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறது என்றால் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இன்னும் சரியாக கவனிக்க தொடங்கவில்லை என்றுதான் பொருள். உங்களை சுற்றி இருப்பவர்கள் யாரையாவது பற்றி புறம் பேச தொடங்கினால் அங்கே ஒரு கற்சிலையைப் போல மௌனமாக நில்லுங்கள். உங்கள் மௌனம் உங்கள் ஒழுக்கத்தை காட்டும். உங்கள் நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்கு மட்டுமே செலவிடுங்கள். மற்றவர்களை பற்றி பேசாமல் இருக்கும் அந்த ஒரு உயரிய குணம் உங்களை பல கோடி பேரிடமிருந்து தனித்துவமான ஒரு தலைவனாக மாற்றும். எனவே அற்பமான பேச்சுக்களை கடந்து அமைதியாக உங்கள் சிகரத்தை நோக்கி முன்னேறுங்கள். ரகசியம் 5. தோல்வியின் இருண்ட காலம். மக்களே, உங்கள் வாழ்வின் மிக முக்கியமான பாடத்தை இப்போது சொல்லப் போகிறேன். கவனமாக கேளுங்கள். வாழ்க்கையில் ஒரு பெரிய அடி விழும்போது, ஒரு பெரிய தோல்வி உங்களை தழுவும் போது நீங்கள் செய்யும் முதல் முட்டாள்தனம் என்ன தெரியுமா? எல்லாவிடமும் ஓடிப்போய் உங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுவதும், ஐயோ நான் தோற்றுவிட்டேனே, அவன் என்னை ஏமாற்றி விட்டானே, விதி என்னை சதி செய்து விட்டதே என்று ஊர் முழுக்க புலம்பித் தீர்ப்பதும் தான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் புலம்புவதினால் இங்கே யாருக்கும் எந்த அக்கறையும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று தெரிந்தால் உள்ளுக்குள் சந்தோஷப்படுவதற்குத்தான் இங்கே ஒரு பெரிய கூட்டமே காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் தோல்வியின் போது நீங்கள் காக்கும் மௌனம்தான் நீங்கள் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து எழுந்து வரப்போவதற்கான முதல் அறிகுறி என்பதை மறக்காதீர்கள். அடிபட்ட புலி ஏன் அமைதியாக இருக்கிறது தெரியுமா? அது பயத்தினால் அல்ல, அதன் காயம் ஆறட்டும் என்று அது மௌனமாக தவம் இருக்கிறது. அந்த காயம் ஆறின அடுத்த நிமிடம் அதன் வேட்டை முன்னை விட பயங்கரமாக இருக்கும். அதே போன்ற ஒரு வெறி உங்களுக்குள் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு தோல்வி கிடைத்திருக்கிறதா? அமைதியாக இருங்கள். அந்த தோல்வி ஏன் வந்தது என்று யாரையும் குறை சொல்லாமல் தனிமையில் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் செய்த தவறு என்ன, எங்கே கோட்டை விட்டீர்கள் என்பதை யாருக்கும் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே ஒரு பாடமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தோல்வி வரும்போது நீங்கள் கொடுக்கும் விளக்கமெல்லாம் மற்றவர்கள் காதுகளில் சாக்கு போக்கு போலத்தான் கேட்கும். நான் ஏன் தோற்றேன் தெரியுமா என்று நீங்கள் பேச ஆரம்பித்தால் நீங்கள் ஒரு பலவீனமானவன் என்பதுதான் அங்கே பதிவாகும். அதற்கு பதிலாக அந்த அவமானத்தை ஒரு மருந்தாக குடியுங்கள். அந்த அவமானத்தின் வலி உங்களை தூங்க விடாமல் செய்யட்டும். இவன் அவ்வளவுதான், முடிந்துவிட்டான் என்று உலகம் உங்களை பேசிச் சிரிக்கட்டும். அந்த சிரிப்பையெல்லாம் காதுகளில் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு ஒரு பெரிய மர்மமாக இருக்கட்டும். ஒரு உண்மையான வெற்றியாளன் தன் காயங்களை ஒருபோதும் உலகிற்கு காட்ட மாட்டான். தன் வெற்றியை மட்டும்தான் காட்டுவான். நீங்கள் இப்போது அமைதியாக இருப்பது ஏதோ ஒரு பெரிய சம்பவத்திற்கான முன்னெச்சரிக்கை என்று உங்களை சுற்றி இருப்பவர்கள் பயப்பட வேண்டும். உங்கள் தோல்வியை பற்றி நீங்களே பேச ஆரம்பித்தால் அந்த தோல்வி உங்களை ஆளுமை செய்துவிடும். ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்தால் நீங்கள் அந்த தோல்வியை ஆளுமை செய்கிறீர்கள் என்று அர்த்தம். எப்போது நீங்கள் உங்கள் தோல்வியை கொண்டாடுவதற்கும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் மீண்டும் ஜெயிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். உங்கள் அடுத்த இன்னிங்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து எழுந்து நின்று கைதட்ட வேண்டும். அதுவரை உங்கள் வாயை மூடுங்கள். உங்கள் உழைப்பை தட்டி எழுப்புங்கள். உங்கள் மௌனம் ஒரு சாட்டையாக மாறி உலகை அதிர வைக்கட்டும். ரகசியம் 6. தெரியாத விஷயங்களில் மௌனம். மக்களே,
உங்கள் தரத்தை இந்த உலகிற்கு அடையாளம் காட்டப் போகும் மிக முக்கியமான தளம் இதுதான். ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரியாத போது அங்கே நீங்கள் காக்கும் மௌனம் உங்களை காப்பாற்றும். ஆனால் தெரியாத விஷயத்தில் அரைக்குறை அறிவை வைத்துக்கொண்டு நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மரியாதையை செருப்பால் அடித்து வெளியே அனுப்பும் என்பதை மறந்துவிடாதீர்கள். நம்மிடம் ஒரு தவறான பழக்கம் உண்டு. எல்லா விஷயங்களிலும் நமக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அது அரசியலோ, அறிவியலோ அல்லது அடுத்தவனுடைய வியாபாரமோ எதுவாக இருந்தாலும் எனக்கும் தெரியும் என்று காட்டிக்கொள்வதற்காக வாயை திறப்போம். அதுதான் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அறியாமை. உலகிலேயே புத்திசாலி மனிதன் யார் தெரியுமா? தனக்கு என்ன தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பவன்தான். ஒரு இடத்தில் ஒரு புதிய விவாதம் நடக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியவில்லையா? அங்கே ஒரு மாணவனாக மாறிவிடுங்கள். அமைதியாக கவனியுங்கள். மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவர்களிடம் இருக்கும் அனுபவம் என்ன என்பதை உங்கள் காதுகளை திறந்து வைத்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தால் உங்களுக்கு தெரிந்தது மட்டும்தான் உங்களுக்குள் இருக்கும். ஆனால் நீங்கள் அமைதியாக கவனித்தீர்கள் என்றால் மற்றவனுக்கு தெரிந்த விஷயமும் உங்களுக்கு சொந்தமாகும். மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது அறிவை சேமிக்கும் ஒரு மிகப்பெரிய களம். பல பேர் ஒரு கூட்டத்தில் தங்களை அறிவாளி என்று காட்டிக்கொள்வதற்காக தேவையில்லாமல் பேசி இறுதியில் ஒரு கோமாளியாக நிற்பார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி அந்த இடத்தில் மௌனமாக இருப்பான். அவன் எப்போது பேசுவான் தெரியுமா? அவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிற மற்ற எல்லா வார்த்தைகளையும் விட வலிமையானது என்று அவனுக்கு தெரியும் போது மட்டும்தான் அவன் வாய் திறப்பான். அமைதியாக இருந்து இவன் முட்டாளோ என்று மற்றவர்கள் சந்தேகப்படுவது பரவாயில்லை. ஆனால் பேசி அதை உறுதிப்படுத்தி விடாதே என்ற ஒரு பொன்மொழி உண்டு. அந்த பழமொழிக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருந்து விடாதீர்கள். உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்கள் ஈகோவை அடக்குங்கள். எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த அகங்காரத்தை உடைத்து போடுங்கள். நீங்கள் அமைதியாக கவனிக்கும் போதுதான் உங்கள் மூளை கூர்மையாகும். ஒரு வெற்றியாளனுக்கு பேச்சு என்பது கடைசி ஆயுதமாக இருக்க வேண்டும். ஆனால் கவனிப்பு என்பது அவனது முதல் வேலையாக இருக்க வேண்டும். எப்போது நீங்கள் கவனிப்பதில் கில்லாடியாகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் பேசும்போது இந்த உலகமே அமைதியாக உங்களை கவனிக்கும். உங்கள் வார்த்தைக்கு விலை வர வேண்டும் என்றால் நீங்கள் பேசுவதை குறைத்து கவனிப்பதை அதிகமாக்குங்கள். இதுவே உங்களை ஒரு சாதாரண மனிதனிலிருந்து ஒரு தலைவனாக மாற்றும். அவமதிப்புகளை சந்திக்கும் போது மக்களே, இறுதி ரகசியம் இதுதான். உங்கள் ஆன்ம பலத்தை உலகுக்கு நிரூபிக்கப் போகும் அக்கினி பரீட்சை இது. வாழ்க்கை பாதையில் நீங்கள் முன்னேறி செல்லும் போது உங்களை அவமதிக்கவும், உங்கள் லட்சியத்தை கேலி செய்யவும், உங்களை கீழே இழுக்கவும் ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கும். அப்போது நீங்கள் காக்கும் மௌனம்தான் உங்கள் தரத்தை உயர்த்தும் மிக உயரிய ஆயுதம். ஒருவன் உங்களை அவமதிக்கும் போது நீங்கள் திருப்பி திட்டினால் அவனுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் திருப்பி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆற்றலை சிதறடிக்கும். ஆனால் நீங்கள் மௌனமாக ஒரு புன்னகையோடு அந்த இடத்தை கடந்து சென்றால் அந்த மௌனம் அவனது அகங்காரத்தின் மீது விழும் பலமான சாட்டையடியாக இருக்கும். ஒரு யானை தெருவில் நடந்து செல்லும் போது பின்னால் நாய்கள் குரைக்கலாம். ஆனால் அந்த யானை திரும்பி பார்த்து பதில் சொல்லுமா? இல்லை. அது தன் கம்பீரமான நடையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீங்களும் அந்த யானையைப் போல ஒரு ராஜ நடை போடுங்கள். உங்கள் மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும், உங்களை நோக்கி தூவப்படும் ஒவ்வொரு அவமானத்தையும் ஒரு படிக்கல்லாக மாற்றுங்கள். உங்களை நீ உருப்பட மாட்டாய் என்று சொன்னவர்கள் முன்னால், உன்னால் இது முடியாது என்று கத்தியவர்கள் முன்னால் நீங்கள் ஜெயித்து தலை நிமிர்ந்து நிற்பப் போகும் அந்த ஒரு நொடி இருக்கிறதே, அதுதான் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய பதிலடி. கோபம் என்பது உங்களை நீங்களே எரித்துக் கொள்ளும் நெருப்பு. அந்த நெருப்பை உங்கள் எதிரி மூட்ட அனுமதிக்காதீர்கள். உங்களை அவமதிப்பவன் உங்கள் கவனத்தை சிதறடிக்க பார்க்கிறான். அவனது அந்த சதிக்கு மௌனத்தால் முற்றுப்புள்ளி வையுங்கள். ஒரு சிங்கம் புதருக்குள் பதுங்கியிருப்பது பயத்தினால் அல்ல, அது தன் இலக்கை சரியாக தாக்க காத்திருக்கிறது. அதேபோல்
உங்கள் அவமானங்களை ஒரு எரிபொருளாக மாற்றி உங்கள் உழைப்பில் காட்டுங்கள். அன்று உங்களை அவமதித்த அதே வாய் நீங்கள் வெற்றியாளனாக நிற்கும்போது உங்களை புகழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அதுதான் உண்மையான வெற்றி. வார்த்தைகளால் சண்டையிடுவது பலவீனமானவர்களின் குணம். செயல்களால் பதிலடி கொடுப்பதுதான் மாவீரர்களின் அறம். உங்கள் மௌனம் அவர்களை குழப்பட்டும், உங்கள் வெற்றி அவர்களை மிரள வைக்கட்டும். அதுவரை உங்கள் நாவை கட்டி போட்டு உங்கள் லட்சியத்தில் மட்டும் குறியாக இருங்கள். உங்கள் மௌனம் ஒரு தவமாக இருக்கட்டும். அந்த தவம் கனிந்து வரும்போது பிறக்கும் உங்கள் வெற்றியின் கர்ஜனை இந்த உலகத்தையே அதிர வைக்கட்டும். சுவாமி விவேகானந்தர் மக்களுக்கு உரைத்த தாரக மந்திரம் இதுதான்: எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை ஓயாதே. சகோதர சகோதரிகளே, இதுவரை நாம் கண்ட அந்த 7 ரகசிய கோட்டைகளை உங்கள் நினைவில் சுருக்கமாக ஆழ பதிய வையுங்கள். 1. உன் கனவுகள். அதை ரகசியமாக வை. அப்போதுதான் அதன் வீரியம் குறையாமல் இருக்கும். 2. தேவையற்ற விவாதங்கள். அறிவிலிகளுடன் மல்லு கட்டி உன் சக்தியை வீணாக்காதே. 3. அடுத்த நகர்வு. உன் எதிரிக்கு உன் வெற்றி செய்தி மட்டும் கேட்கட்டும். உன் அடி எடுத்து வைக்கும் சத்தம் கேட்கவே கூடாது. 4. புறம் பேசுதல். மற்றவன் முதுகை பார்ப்பவன் பின்னாடியேதான் இருப்பான். நீ இலக்கை பார். 5. தோல்வியின் காலம். காயம்பட்ட புலியாய் மௌனமாக இரு. உன் மீட்சி ஒரு சுனாமியாய் இருக்கட்டும். 6. தெரியாத விஷயங்கள். அங்கே ஒரு மாணவனாய் கவனி. கவனிப்பவனே தலைவனாகிறான். 7. அவமதிப்புகள். வார்த்தைகளால் பதில் சொல்லாதே, உன் வாழ்வால் பதில் சொல். இப்போது நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நரம்புகளில் ஓடுவது சாதாரண இரத்தம் அல்ல, அது உன்னதமான லட்சியங்களுக்காக துடிக்கும் அக்னி பிழம்பு. நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை கொண்டவர்கள். மௌனம் என்பது உங்கள் பயம் அல்ல, அது உங்கள் வெற்றியை கூர்மையாக்கும் சாணைக்கல். இனி ஒரு நிமிடம் கூட வீணாக்காதீர்கள். உங்களை பார்த்து சிரித்தவர்கள், உன்னால் முடியாது என்று சொன்னவர்கள், உங்களை ஏளனம் செய்தவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுக்க போகும் ஒரே பதிலடி உங்கள் வெற்றி மட்டும்தான். அந்த வெற்றி வரும் வரை உங்கள் வாய் மூடியிருக்கட்டும், உங்கள் கைகள் ஓயாமல் உழைக்கட்டும். தூக்கத்தை துறந்து, சோம்பலை தகர்த்து, ஒரு வெறி கொண்ட வேட்டைக்காரனைப் போல உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள். உலகம் உங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக சாக பிறந்தவர்கள் அல்ல, ஒரு சகாப்தமாக நிலைத்து நிற்க பிறந்தவர்கள். உங்கள் மௌனம் கலைந்து நீங்கள் கர்ஜிக்கும் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அன்று இந்த உலகம் உங்கள் காலடியில் இருக்கும். உங்கள் வெற்றி செய்தி இடியாக இறங்கட்டும். உங்கள் புகழ் விண்மீன்களை தொடட்டும். வெற்றி பெற துடிக்கும் எல்லோருக்கும் சுவாமி விவேகானந்தரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்போம். நன்றி.